ஹவுதீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் அகேன்ஸ்டா டென்ஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்க டைமில் எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அமெரிக்கா செகண்ட் அட்டாக்கை ஹவுதீஸோட கேபிட்டல் மேலேயும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஹவுதீஸ் நடுவில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் அதிகமான குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பேராவது இந்த போராட்டத்தில் ஹவுதிக்கு ஆதரவாக அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ ஏமனில் ஈடுபட்டிருக்கான். ஏமனே கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு டென்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் தகவல்கள் வெளியில் வந்திருக்கு. சரியா சனிக்கிழமை 3:40 மணிக்கெல்லாம் இப்படி ஒரு அட்டாக்கை அமெரிக்கன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாக்குக்கு ஹவுதீஸ் ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்ச் அட்டாக்கை இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இது மட்டும் இல்லாமல் சொமாலியாவோட கடற்கரையில் 2 அமெரிக்காவோட நேவி சோல்ஜர்ஸ் காணாமல் போயிருக்காங்க. இந்த டென்ஷன்ஸ் ஆனது ஹவுதீஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் இந்த டென்ஷன்ஸ் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்க டைமில் இவங்க 2 பேர் காணாமல் போயிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை அமெரிக்காவுக்கும் இந்த ஹவுதீஸ்க்கும் நடுவில் மிக பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. மேபி ஒருவேளை ஹவுதீஸ்க்கு ஆதரவாக சொமாலியன் பைரேட்ஸ் மட்டும் இவங்களை கடத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ரீஜியனல் வார் தவிர்க்க முடியாததாக மாறிடும். முதல் கட்ட அட்டாக்ல 60க்கும் அதிகமான இடங்களில் முதல் அதிகமான இடங்களில் அட்டாக் பண்ண இந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் இப்போது இரண்டாவது கட்ட அட்டாக்ல கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான லொக்கேஷன்ஸை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இந்த அட்டாக் ஏன் ரொம்ப இப்போ இன்டென்சிஃபை ஆகியிருக்குன்னா, நேற்று திரும்ப ஹவுதீஸ் ரிட்டாலியேஷன் அட்டாக்கு எல்லாத்தையுமே ஒன்று திரட்டிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆயுதங்களை எல்லாம் திரும்ப எல்லா இடத்துலையும் ரீக்ரூப் பண்ணிவிட்டு அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப அவங்களோட பொசிஷன்ஸ்க்கு மாற்றிட்டு இருந்தாங்க. இதை கரெக்டாக கெஸ் பண்ண அமெரிக்கா இப்போ இவங்களை அடிக்காமல் விட்டுட்டோன்னா கண்டிப்பாக இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ திரும்ப இந்த ரெட்சியில் ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் இந்த ஹவுதீஸால் வரும். ஏன் நம்மளோட கப்பல்கள் மேலே கூட இவங்களோட ஏவுகணைக்கு தாக்குதல் இருக்கலாம்னு சொல்லிட்டு சரியாக அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிடைச்ச இந்த ஸ்பை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி திரும்ப இந்த செகண்ட் வேவ் அட்டாக்கை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த அட்டாக் இவங்க எதை நோக்கி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், முதல்ல பண்ண அட்டாக் எல்லாமே அவங்களோட ரேடார் சைட்ஸ், அவங்களோட கமாண்ட் யூனிட்ஸ், அவங்களோட முக்கியமான டெசிஷன் மேக்கிங் சென்டர்ஸ்னு சொல்லிட்டு ஹவுதீஸோட ஒரு ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கியமான கமாண்ட் யூனிட் எல்லாத்தையும் அடித்தாங்க. ஆனால் இப்போ பண்ணியிருக்க அட்டாக் எல்லாமே அவங்க எந்த இடத்துல அவங்களோட ஆயுதங்கள் அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்களோ, இப்போது அவங்க ரிட்டாலியேஷன் அட்டாக்கு திரும்ப இந்த அமெரிக்கன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இந்த ஆயுதங்கள் எல்லாம் குவிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்த குறி வச்சு இப்போ இந்த செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இது ஏன் இந்த இடத்துல ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா, இவங்க திரும்பவும் இவங்களோட லேண்ட் அட்டாக் கேப்பபிலிட்டி இருக்க டாம்ஹாக் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான மிசைல்ஸை இந்த 50 லொக்கேஷன்ஸை நோக்கி இது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செவரல் கைடட் பாம்ஸையும் இவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு இந்த இடத்துல ட்ராப் பண்ணியிருக்காங்க. சரியாக இந்த தாக்குதல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதிகாலை டைமில் இந்த தாக்குதல் நடந்ததுனால வெடிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஹவுதீஸ்க்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய கோபம் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியிருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பண்ண முதல் கட்ட அட்டாக்லேயே எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் டேமேஜ் பண்ணிட்டீங்க, அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும், கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட சூடு குறையிறதுக்குள்ளேயே அமெரிக்கா அடித்த இடத்துல திரும்ப அடிச்சிருக்காங்க. இதுக்கு ஹவுதி எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ஹவுதி மட்டும் ரியாக்ட் பண்ணல, ஹவுதிக்கு ஆதரவாக ஏமனில் இருக்கக்கூடிய எல்லாருமே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 2 லட்சம் நபர்களாவது ஹவுதிக்கு ஆதரவாக ஏமனோட வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட பேரணியை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஸ்லோகன் எல்லாமே ஒன்று தான், நம்ம எப்படியாவது அமெரிக்காவை வீழ்த்தி ஆகணும், நம்ம எப்படியாவது இஸ்ரேலை வீழ்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களோட கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த ரீஜனல் டென்ஷன்றது கிட்டத்தட்ட 100%க்கு மேலே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். சவுதி எல்லாம் இதுக்கு இப்போவே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்கை அவங்க வரவேற்றிருந்தாலும் இப்போது அமெரிக்கா பண்ணியிருக்க இந்த செகண்ட் கட்ட அட்டாக்கை ஹவுதீஸ் கொஞ்சம் இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஏன்னா ஹவுதீஸ்க்கும் சவுதி அரேபியாவுக்கும் கொஞ்சம் கூட ஆகாது. ஏற்கனவே சிவில் வாரில் ஏமன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக சவுதி அரேபியா அவங்களோட ஆதரவுகளை தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஹவுதிக்கு அகேன்ஸ்டாக எதுவும் நம்மளால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வாரிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது முதல் கட்ட அட்டாக் நடந்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த சவுதி அரேபியாவுக்கு. ஆனால் இப்போ 2ஆம் கட்ட தாக்குதல் நடந்ததுக்கு இது அன்எக்ஸ்பெக்டட்னு இவங்க சொல்கிறப்பே தெரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல டென்ஷன்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஈரானுமே இப்போ இந்த அட்டாக்கை கண்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் தேவையில்லாமல் நெருப்போடு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க,
ஒரு கட்டத்துக்கு மேலே ஹவுதிஸ் வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஒரு ரீஜனல் வார் ஏற்பட போகிறது உங்களால் தான். சிரியாவில் இருக்கவங்களும் இந்த ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய பேரும் வேர்ல்டு வார் 3 ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு, அமெரிக்கா அட்டாக் பண்ணப்பவே ஹவுதிஸ் வந்து இந்த வார்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஆனால் இப்போ 2ஆம் கட்ட தாக்குதல் பண்ணியிருக்கிறது இந்த ரீஜனல் எஸ்கலேஷன்றதை தாண்டி அமெரிக்கா விசஸ் ஹவுதின்ற நிலைமையை கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வரும். சரி, இப்போ இந்த டென்ஷன் ஒருவேளை எஸ்கலேட் ஆகி அமெரிக்கா கூட இந்த ஹவுதிஸ் நேராக போருக்கு போயிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஹவுதின்றது ஒரு சின்ன மிலிட்டன் குரூப். அவங்க கிட்ட ஒரு சில வெப்பன்ஸ் இருந்தாலும் அமெரிக்கான்ற ஒரு பெரிய நாட்டுக்கு அகேன்ஸ்டா இவங்களால பெருசாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குன்னு அமெரிக்கா பண்ணுற எல்லாத்தையும் இவங்க பார்த்துட்டு இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள இவங்க கிட்ட இருக்க ஆன்டிஷிப் மிசைல்ஸை அமெரிக்காவோட போர்க்கப்பல்களுக்கு எதிராக ஏவி அமெரிக்காவுக்கு ஒரு சில டேமேஜை ஏற்படுத்த முடியும். ஏன்னா அமெரிக்கான்ற நாடு எல்லா வெல்த்தும் இருக்க நாடு, அவங்க ஒரு பெரிய மிலிட்ரி பவர் ஹவுதிஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் ஹவுதிஸ் என்ன மென்டாலிட்டியில் இருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் எங்ககிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாங்கள் நினச்சா உங்களை பெருசாக எதுவும் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வலிக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ண முடியும். ஒரு போர்க்கப்பலை நினச்சி பாருங்கள், அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலை ஒரு டெஸ்ட்ராயரோ ஏதோ ஒன்று ஹவுதிஸ் கிட்ட இருக்க ஒரு ஆன்டிஷிப் மிசைலை வச்சு அழிக்கப்பட்டதுன்னா அது யாருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஹவுதிஸ்க்கு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் ஒரு 50 டார்கெட்டை ஏன் உள்ளே போயிட்டு ஒரு 100 டார்கெட்டை அடித்தாலும் அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலையே நாங்கள் அடிச்சிட்டோம், அமெரிக்காவோட ஒரு கப்பலை நாங்கள் மூழ்கடிச்சிட்டோன்றப்போ அது ஹவுதிஸ்க்கு மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எதிராக போராடுற ஏன் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டாக இருக்க ஹெஸ்புல்லா, ஈரான், இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மாரல் சப்போர்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ ஹவுதிஸ் இவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை ஹவுதிஸ் மேலே இன்னும் டைரக்ட் அட்டாக்ஸை நிறைய பண்ணிட்டாலும் அது ரெட் சீன்றத வேற மாதிரி ஒரு டென்ஷன் உள்ள இடமா மாற்றிடும். ஏற்கனவே 4000க்கும் அதிகமான கப்பல்கள் இந்த ரெட் சி ரூட்டை ஸ்கிப் பண்ணி வேறு வழியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஒவ்வொரு கண்டெய்னர் கப்பல்களுக்கும் $2000 $4000 பர் டே எக்ஸ்ட்ரா காஸ்ட் அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் வெளியாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டெய்னருக்கும் காசு அதிகமாகிறப்போ அது எல்லாமே நம்மளோட தலைமையில தான் வந்து விடியும். எல்லாமே அமெரிக்காவை மட்டும் கிடையாது, இஸ்ரேலை மட்டும் கிடையாது, இந்தியா, ரஷ்யா எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா கொஞ்சம் பார்த்து விளையாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ஹவுதிஸ் கிட்டையுமே அமெரிக்காவை ஓரளவுக்கு எதிர்க்கிறதுக்கான எல்லா கெப்பாசிட்டிஸுமே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே, ஏன்னா யார் எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னுட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரு வேளை ஈரான் இதுக்குள்ளே வந்துட்டாலோ இல்லை ஹெஸ்புல்லா இந்த வார்க்குள்ளே வந்துட்டாலோ வேர்ல்டு வார் 3 அஃபிஷியலாக தொடங்கிடும். இப்போ அந்த ஸ்பார்க் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிட்டு இருக்கு. யார் இப்போ அடுத்தது என்ன மூவ் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த யுத்தம் அடுத்த கட்டமாக எப்படி மாறப்போகுதுன்னு தெரியும். இப்போ சமீபத்தில் ஹெஸ்புல்லா சார்பில் இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஹெஸ்புல்லா ஹவுதிஸை சப்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அட்டாக்ஸ் அமெரிக்காவில் ஹவுதிஸ் மேலே பண்ணப்பட்டுருந்துச்சுன்னா நாங்கள் ஹவுதிஸ்க்கு ஆதரவாக நிற்போம், அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு தயங்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லா அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. ஹெஸ்புல்லாவை இந்த வாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி விடுறது அமெரிக்காவாக தான் இருக்கும். நாங்களாக அமைதியாக இருந்தாலும் எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான வேலைகள் இருந்தாலும் நீங்கள் ஹவுதிஸ் மேலே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறதை எங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. இந்த உலகத்தில் அமெரிக்கான்றது ஒரு பெரிய சாத்தனாக மாறிட்டு இருக்குன்றது ஹவுதிஸ்மே இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அமைதியை சீர்குலைக்கிறதே அமெரிக்காவுக்கு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட் சொல்லுதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் இப்போ அமெரிக்கா பண்ணியிருக்க செகண்ட் வேவ் ஆஃப் அட்டாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் ஆர்கே.